الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله ذي الكرم الواسع والفضل المتتابع الذي جعل إلينا حبيب الشافع، والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا وإمامنا مولانا محمد وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் மக்காவுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த உண்மையான ஹக்கான மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் முகம் கொடுத்த கஷ்டங்களை பற்றியும், அதே நேரத்தில் அந்த காலத்தில் கிடைத்த சில வெற்றிகளை பற்றியும் நாம் பேசினோம். போன கிழமை ரெண்டு மிக முக்கியமானவர்களுடைய இஸ்லாத்தினால அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கண்ணியத்தையும் மதிப்பையும் வழங்கினான் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். அதான் ஹம்சா ரலியல்லாஹுடைய இஸ்லாமும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய இஸ்லாமும். ஆனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு இஸ்லாம் ஒரு வெளிரங்கமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியின் பாதையில் போனாலும் அதே நேரத்திலும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருந்தது. சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பலவிதமான கஷ்டங்கள், சவால்கள் இருந்து கொண்டிருந்தது. அந்த சவால்களில் கஷ்டங்கள் ஒன்றுதான் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நல்ல ஒரு நிலப்பாடு, முஸ்லிம்களுக்கு கண்ணியமும் மதிப்பும் கௌரவமும் உண்டாகின ஒரு நிலப்பாடு உண்டாகின்றது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பழைய சஹாபாக்களை ஒன்று கூட்டி, நீங்கள் மக்கால பட்ட கஷ்டங்களை பற்றி புதிய ஆட்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்லுவாங்க. பொதுவாக நாங்கள் எங்களுடைய ஆரம்பத்தை மறக்கிற நேரத்தில், எங்களுடைய ஆரம்பம் நாங்கள் மறக்கிற நேரத்தில் எங்களுடைய இந்த இஸ்லாத்துடைய தொடர் லெகசியை கொண்டு போகலாம். இந்த சீராவுடைய பாடத்துடைய நோக்கமும் என்னென்னா, இந்த இஸ்லாத்துடைய ஆரம்பம் எப்படி அமைந்திருந்தது, இதுக்காக வேண்டி எங்களோட முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்ற விடயத்தை என்ற உணர்வு எங்களுக்கு வந்துச்சுண்டா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது லேசாக அமையும். அப்போ இப்படியான கஷ்டங்கள் முகம் கொடுக்கறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான விஷயம். ஒரு தடவை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சுர்னா அலா துதுஉ லனா, எங்களுக்காக வேண்டி உதவி தேட மாட்டீங்களா அல்லாஹ் இடத்துல, எங்களுக்காக வேண்டி துஆ கேட்க மாட்டீங்களா அல்லாஹ் இடத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, ஆத்திரம் வந்துட்டு, முகம் அப்படியே ஷோப்பாயிட்டு. சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, சுல்லாட முகம் சோப்பாகவும் கோபம் போன, மிச்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டோன்னா கோபம் வந்துட்டு சொன்னாங்க, முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை படாம இந்த இஸ்லாத்தை லேசாக அடைய பாக்குறீங்களா சொன்னாங்க. முன்னோர்கள் எறும்பு சீப்பினால் வாரப்பட்ட அவங்களோட தோள்கள், அவங்களுடைய சதையும் முள்ளும் வேறாக்கப்பட்டது, இரண்டாக பிளக்கப்பட்டார்கள், இப்படி நெருப்பு குழியில தள்ளப்பட்டார்கள் என்று முன்னோர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்ச கஷ்டங்களை சொல்லி அந்த நிலைமையில கூட அவங்க ஈமான விட்டு விடல என்ற விடயத்தை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அவருடைய ஆடைய அப்படி ஒசத்தி அவர்கிட்ட பின்னுக்கு முதுக காட்டுவாரு. அதை கண்டா எல்லாரும் அழுவாங்க. அதே உதாரணமா இருந்துச்சு. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு நெருப்பு தணல்ல என்னை அப்படி படுக்க வைப்பாங்க, அந்த நெருப்பு தணல்ல என்னுடைய தோலும் என்னை உடலும் சுடுற அந்த வாசத்தை நான் உணர்வேன். இப்படி கஷ்டங்கள் நடக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்குது இஸ்லாத்தை பின்பற்றுறது என்ற அடிப்படையில அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சா நல்லம் என்று சொல்லி ஒரு அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சா நல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த அபிசீனியாவுடைய இந்த ஹிஜ்ரத் இருக்குதே முஸ்லிம்களுக்கு பல பாடங்களை படிச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழ்ந்தாலும், மக்கால இருந்தாங்க, தாவத்துடைய பிரச்சாரத்துல இருந்தாங்க. அதே நேரத்துல வெளிநாடு விவகாரங்களை பத்தி அறிஞ்சிருந்தாங்க. பல நாடுகள் இருந்துச்சு, மதீனா இருந்துச்சு, யமன் இருந்துச்சு, சனா இருந்துச்சு, ரோம் இருந்துச்சு,
இதெல்லாம் இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் ஏன் அபிசீனியாவை தேர்ந்தெடுத்தாங்க? அபிசீனியா இப்ப இத்தோப்பியா, ஹபஷான்னு சொல்லுவோம். இது ஆப்பிரிக்கன் கண்டினென்ட், ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதியில் இருக்குது. சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அபிசீனியா பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அரபிகள் குறைஷிகள் ஷிதாஇ வஸ்ஸைஃப், ஷிதா கோடை காலத்திலேயும் அதே போல மாரி கால குளிர் காலத்திலேயும் சூடான காலத்துல 2 பகுதிக்கு பிரயாணம் செய்வாங்க. அதுல ஒரு பகுதி அவங்க எங்க செய்வாங்க, இந்த ஆப்பிரிக்கன் கண்டினென்ட்டுக்கு போவாங்க. அந்த போறதுனால அபிசீனியா நாட்டு மக்களோட வியாபார உறவு இந்த குறைஷிகளுக்கு இருந்துச்சு. குறைஷிகளை பத்தி நல்ல எண்ணம் அபிசீனியாவுடைய அரசன் நஜ்ஜாஷி. நஜ்ஜாஷின்னு சொல்றவர் யாருண்டா, யாரெல்லாம் அபிசீனியாவுடைய அரசனாக மாறுறாங்களோ அவங்களுக்கு நஜ்ஜாஷின்ற பட்டம் கொடுக்கப்படும். நஜ்ஜாஷிக்கும் குறைஷி காபிர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு, நல்ல விடயங்கள் அறிஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அறிஞ்சிருந்தாங்க, அந்த காலத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசர்கள் எல்லா தலைவர்களை விட இவர் ஒரு நீதமானவர். நஜ்ஜாஷியை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்துல சொன்னாங்க, அஷார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அத்லின் நஜ்ஜாஷி பிகவுல் லவ் خرجتم الى ارض حبشه فان بها ملكا لا يظلم عنده احد. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் சொன்னாங்க. உங்களுக்கு வேற எங்க சரி ஒரு பூமிக்கு போக விரும்புறதா இருந்தா, லவ் خرجتم الى ارض حبشه, ஹபஷாவுடைய நாட்டுக்கு ஹபஷாவுடைய பூமிக்கு நீங்க வெளியாகினீங்கன்னா, அங்க இருக்கிறார் ஒரு அரசன் லா யுத்லிமு இன்தஹு அஹதா, அவரிடத்துல யாருக்குமே அநியாயம் நடக்காது, அவருடைய நாட்டுல யாருக்கும் அநியாயம் நடக்க இடம் கொடுக்க மாட்டாரு. இது என்ன, ஒரு தலைவர் வெளிநாடு விவகாரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறாரு, வெளிநாடு விவகாரங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா எங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக வழிகாட்டலாக இருக்கக்கூடிய இடம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே நேரத்துல நஜ்ஜாஷி மன்னன் சிலைகளை வணங்கக்கூடியவராக இருக்கல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் மிகவும் நெருங்கிய உறவு இருந்தது. ஏன், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சில அடிப்படையான ஹக்கான விடயங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தத காரணத்தினால. அப்ப முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹபஷா நாட்டுக்கு போகும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த முதலாவது படையில ஆண்கள்ல உஸ்மான் இப்னு அஃபான் பின் அபில் ஆஸ், அப்துல்லாஹ் பின் அவுஃப், ஜுபைர் பின் அவ்வாம், அபு ஹுதைஃபா, முஸஅப் பின் உமைர், அபு சலமா, உஸ்மான் பின் மத்ஊன், ஆமிர் பின் ரபியா, சுஹைல் பின் பைதா, அபு சம்ர் பின் அபு ருஹம் என்று சொல்லக்கூடிய இந்த 10 ஆண்களும் ருக்கையா பின்த் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ருக்கையா, உம்மு சலமா பின்த் அபி உமையா, லைலா பின்த் அபி ஹஸ்மா, உம்மு குல்சூம் பின் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 4 பெண்களும் 10 ஆண்களும் முதலாவது தடவையாக அர்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இவங்க அங்க முதலாவது தடவையாக போன நேரத்துல அங்க போயிட்டு கொஞ்சம் காலம் இருக்கிற நேரத்துல இவங்களுக்கு ஒரு பொய் வதந்தி வருது, குறைஷி காபிர்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, இப்ப நிலைமை மாறி இருக்குதுன்னு சொல்லி இவங்க திரும்பி வராங்க. ஏன், மாஷா அல்லாஹ் நல்ல நிலைமை உண்டாகிக்கிண்டு. ஆனா திரும்பி வந்தா அவங்க விளங்கி கொள்றாங்க, இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு கருத்து இன்னைக்கு வந்திருக்குது, அதனால இதுல நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி. அப்ப ஆரம்பமாக போனவர்கள்ல சிலர் என்ன செஞ்சாங்க, தங்கி கொண்டாங்க, சிலர் திரும்பி போனாங்க. அதுல தங்கி இருந்தவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்கி இருந்தாங்க. அதுக்கு பின்னால் உள்ள படையில, 2வது படையில கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க, 2வது தடவை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுல 2வது படைக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய அப்பா அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதுல போறாங்க. அதுல அமீராக அவங்களை இதாக்கி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அங்க நிம்மதியாக மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துடைய விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த போன படை, 2வதாக போன படை திரும்ப மக்காவுக்கு திரும்பி வரல. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால பல காலத்துக்கு பின்னால மூத்தா யுத்தத்துடைய நேரத்துல தான் அவங்க மதீனாவுக்கு தான் திரும்பி வந்தாங்க, மக்காவுக்கு திரும்பி வரல. அதுல அந்த காலத்துல பல விடயங்கள் நடந்தது. அப்ப குறைஷி காபிர்கள் மஷூரா செய்யறாங்க, இப்ப அவங்க ஒரு இடத்தை அவங்க சும்மா விடல. ஏன், அவங்களுக்கு எப்பயும் ஒரு பயம் இருந்தது, இந்த இஸ்லாம் முன்னேறி கொண்டு போகுது, எங்க இருந்தாலும் இவங்க இஸ்லாத்தை பின்பற்றினா இவங்களுக்கு எதிராக நாங்க இருக்கோம், இது ஒரு காலம், இது எங்களை மேலோங்கும் என்ற விடயத்தை அவங்க விளங்கி இருந்தாங்க. ஒரு படையை தயாரிச்சாங்க. அந்த படையில தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமாக இருக்கல்ல, ஆனா அவர் குறைஷுடைய சஃபீருல் குறைஷ்,
குறைஷுடைய எம்பசடராக இருந்தாரு. எல்லா நாட்டு தலைவர்களோட போயிட்டு பேசக்கூடிய டேலண்ட் இருந்துச்சு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அங்க குறைஷின் சார்பாக போயிட்டு நஜ்ஜாஷி மன்னனுக்கு பல சாமான்களையும் பொருட்களையும் கொடுத்து இந்த முஸ்லிம்களை திருப்பி மக்காவுக்கு கொண்டாடுறதுக்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடத்துல 2 முக்கியமான விடயங்கள். ஹிஜ்ரத் செஞ்சாங்க பலர். இதுல ஹிஜ்ரத் செஞ்ச 2 கூட்டத்தினர் இந்த ஹிஜ்ரத்ல பங்கு பெறல. ஆனா அவங்களுக்கு தான் அதிகமான கஷ்டம் மக்கால இருந்துச்சு. ஒன்று அடிமைகள், எஜமானுக்கு கீழே இருந்த அடிமைகள் ஹிஜ்ரத் செய்யல. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா யாரும் ஹப்பாபின் ஆரத்துறதே மிச்சம் கஷ்டப்படுற அவர் போகலேன், அவர் ஒரு அடிமையாக இருந்தார். 2வது மனைவி, பெண்கள், கணவன் காபிர், மனைவி முஸ்லிம். இந்த பெண்களும் கணவனை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சு பிரயாணம் செய்ய அனுமதி கொடுக்குது. அவங்களுக்கு சொன்னது என்ன, நீங்க பொறுமையோடு இருங்க. அதுக்கு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட கணவன் அபுல் ஆஸ் இப்னு ரபி அந்த நேரத்துல முஸ்லீமாக இருக்கல, சொன்னாங்க பொறுமையோடு இருக்க. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு திரும்பவும் ஒரு பாடத்தை படிச்சு தருது. கஷ்டமான நிலைமை தான். ஆனா இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த 2 சாரார்களும் எப்பயும் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கணும். அவங்களோட அனுமதி இல்லாம, அவங்களோட விருப்பம் இல்லாம பிரிஞ்சு போற நேரத்துல அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அப்துன் ஆபிக், எஜமான விட்டு விரண்டோட கூடிய ஒரு அடிமை இருக்குதே, அவர் ஒரு பாவி என்று சொல்லிதான் இஸ்லாத்துல ஷரியத்துல பதிவு செய்யப்பட்டு. அதே போல கணவனை விட்டும் விரண்டோட கூடிய, கணவன் விட்டும் பிரியக்கூடிய மனைவியும் ஒரு பாவியாக தான் கருதப்படுறார். அந்த அடிப்படையில இவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. இவங்க தான் அதிகமாக கஷ்டங்கள் முகம் கொடுத்தாலும் இங்க செல்லல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவை தேர்ந்தெடுத்தாங்க? அதனுடைய காரணங்கள் பல விஷயம். ஒன்று, இஸ்லாத்த மக்கால கஷ்டம். அப்ப இன்னும் 2வது ஆப்ஷன், இஸ்லாத்த பரத்த இன்னொரு இடம் இருக்குது, அதுக்காக. 2வது விஷயம் என்னன்னா, குறைஷி காபிர்களுக்கு அதிகமான பொருளாதார உதவிகள் அங்கிருந்து வந்து கொண்டிருந்துச்சு. ஏன் வியாபாரம் நடந்து கொண்டிருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷி காபிர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு தடை. இவங்க போயிட்டு அங்க நிக்கிறது, இவங்களை பத்தி நல்லெண்ணம், குறைஷியலை பத்தி கெட்டெண்ணம் அந்த அரசனுக்கு உண்டாகினா அந்த அரசன் இவங்க வந்து அங்க வியாபாரம் செய்யறதுன்னு செஞ்சிடுவார், தடை செஞ்சிடுவார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொலிட்டிக்கல் சியாசியுடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன பொலிட்டிக்கல் ரீதியான இது யாரும் இந்த விடயங்களை பார்க்கறல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தை ஒரு பக்கத்துல வழி நடத்தல, எல்லா துறையிலையும் வழி நடத்தினாங்க. ஆன்மீக ரீதியும் வழி நடத்தினாங்க, அரசியல் ரீதியாகவும் வழி நடத்தினாங்க, அறிவு ரீதியாகவும் வழி நடத்தினாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துடைய பகுதிகள். இப்ப பாருங்க ஸ்ட்ராட்டஜிய. அங்க குறைஷி காபிர்களுக்கும் அபிசீனியா இல்ல இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னனுக்குரிய உறவுக்கு ஒரு பிளாக் போடப்படுது. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க உண்டாக்குறாங்க. 1வது தீன பருத்தக்கூடிய ஒரு இடம் அங்கனைக்கு உண்டாகுது. 2வது குறைஷிகளுடைய உறவு அங்கனைக்கு வீக்காகப்படுது. குறைஷியல் ஏன் 2வது அங்க போனாங்கன்னா பயந்தாங்க. இவங்க அங்க உறுதியாகிட்டாங்கன்னா எங்கட மக்களுக்கு அங்க போயிட்டு வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லி அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போன நேரத்துல அவங்க என்ன அவங்களும் யோசிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் நல்ல திட்டம் உள்ளவர், பின்னால இஸ்லாத்துக்கு பெரிய வெற்றிகளை கொண்டாந்து தந்தவர் தான் அம்ர் இப்னு ஆஸ். ஈஜிப்பை வெற்றி கொண்டவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. பின்னால ஈஜிப்பை வெற்றி கொண்டவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க. எங்களுக்கு தெரியும் ஈஜிப்புடைய நிலப்பாடு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்கணும், அவசரமாக அவங்களுக்கு வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கணும். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போயிட்டு ஃபாதர்களை மத குருமார பிடிக்கிறார். அவங்க எல்லாரையும் பிரைப் பண்றாரு, எல்லாருக்கும் என்ன சொல்ற லஞ்சம் கொடுக்கறான். சொல்றாரு, எனக்கு சார்பாக அரசனுடைய சங்கிதானத்துல பேசு. அன்பான சகோதரர்களே, அந்த காலத்துல கூட அரசர்மார்கள் அவங்களோட ஆலோசகர்களாக அவங்களோட மத குருமார வச்சு கொண்டிருந்தாங்க, இப்ப இந்த காலத்துல அரசியல்வாதிகளோ அவங்க இவங்க எதுக்க உலமாக்களையோ மத குருமார வச்சுக்கிறாங்கன்னா சும்மா பியூட்டிஃபை பண்ணு, ஒரு ஃபங்க்ஷனை அலங்கரிக்க நல்லா ஆடு எடுத்து வந்து இவங்க எல்லாம் மத குருமார் நாங்க அலங்கரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு வைபவத்தை அலங்கரிக்க தான் என்ன இந்த மத குருமார வச்சுக்கிறாங்களே தவிர அவங்களோட ஆலோசனை எடுத்து அவங்களோட மஷூராயின் அடிப்படையில சமூகத்தை வழி நடத்தணும்னு வைக்கிறாங்க இல்லை. அப்ப இந்த மத குருமார்கள் இவர்களும் பணத்துக்காக வேண்டி எல்லா இடத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பணத்துக்காக வேண்டி இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அரசிடத்துல சிபாரிசு செஞ்சாங்க. அப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆலோசனை செஞ்சு வர்றாங்க, நாங்க யாரும் பேச மாட்டோம், அமீர் தான் பேசுவார்.
எங்கட அமீர் எங்கட தலைவர் பேசுவார் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், நாங்க வேற அடிபணிஞ்சாங்க. அவங்க பேசினாங்க. கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அழகான முறையில பதில் சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் 2வது விடயம், பின்னால முதலாவது சந்திப்பு தோல்வி அடைச்சு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு. 2வது நாள் போயிட்டு சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை திட்டுறாங்க இவங்க முஸ்லிம்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை திட்டுறாங்க, இப்படியான நிலப்பாடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றாங்க. 2வது நாள் அழைச்சாங்க, இன்னும் பயந்தாங்க முஸ்லிம்கள், என்ன நிலைமை நடக்குமோ என்று சொல்லி பயந்த நேரத்துல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு குர்ஆனுடைய அறிவு இருந்துச்சு. குர்ஆனுடைய ஆயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இறக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்துல விளங்கி இருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, அந்த அரசனுடைய சன்னிதானத்துல அந்த கேள்வியை கேட்டோன்னு சூரா தாஹாவுடைய முதல் அத்தியாயங்களை ஓதுறாங்க. சூரா தாஹாவுடைய முதல் அத்தியாயங்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட நிலப்பாடுகள் என்னன்னு சொல்லி இந்த சொன்ன நேரத்துல நஜ்ஜாஷி மன்னன் சொல்றாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை தவிர வேற எதையும் சொல்லல. அவர் சொன்ன விடயம் இதுதான். அவருடைய கண்ணால கண்ணீர் வடிந்தது. சொன்னாரு, பாதரிகளுக்கும் அதே போல அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர் கொண்ட ஹதியா எல்லாம் அவருக்கு திருப்பி கொடுங்க, எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இவர்கள் என்னுடைய இடத்தை என்னுடைய நாட்டுல ஆமீனாக இருப்பார்கள். இவர்கள் என்னை சமாதானமாக, அதே போல இவர்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுப்பேன் என்ற அடிப்படை நடந்தது. அபிஷீனியால இந்த முஸ்லிம்கள் இருக்கிற நேரத்துல ஒரு நல்ல ஒரு அழகான இன்சிடென்ட் நடந்தது. அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கணவரும் சேர்ந்துதான் அங்க போனாங்க. போன நேரத்துல கணவனுக்கு கிறிஸ்தவ மதத்துடைய ஆசை உண்டாகி அது நல்லம்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் தான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அங்க அவங்க விதவையான நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதி அனுப்புறாங்க நஜ்ஜாஷி மன்னனுக்கு, நீங்க உம்மு ஹபீபாவை எனக்கு நிக்கா செஞ்சு தாங்க. உம்மு ஹபீபாவுடைய நிக்காவுக்கு வலியாக இருந்து வக்கீலாக இருந்து நிக்கா செஞ்சு கொடுத்தது நஜ்ஜாஷி மன்னன். பிற்காலத்துல நஜ்ஜாஷி மன்னன் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரஜுலுன் சாலிஹ், ஒரு நல்ல ஒரு மனிதன் வஃபாத்தாக இருக்கிறாரு, அவருக்காக நீ துஆ செய்யுங்க. காயிபான ஜனாசா, மறைவான ஜனாசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஜ்ஜாஷி மன்னனுக்கு மாத்திரம்தான் தொழுதாங்க. அதனாலதான் உலமாக்களுக்கு மத்தியில இந்த காயிபான ஜனாசா விடயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. மறைவான ஜனாசா தொழலுமா தொழ முடியுமா என்ற விடயத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நஜ்ஜாஷி மன்னனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காயிபான ஜனாசாவை தொழுவிச்சாங்க. அதுதான் அடையாளம் நஜ்ஜாஷி இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற விடயத்துல அடையாளமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவுடைய தொழுகையை நடாத்தினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறைஷிகள் அங்க தோல்வி அடைந்தாலும் அவங்களோட முயற்சி விடல்ல, தொடர்ச்சியாக முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பின்னால இப்ப அவங்களோட பிளானிங் என்னண்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யணும். ரசூலுல்லாஹ்வை எப்படி சரி அந்த குறைஷியுடைய ஹாஷிமி முத்தலிபி குடும்பத்திலிருந்தும் அவங்களை பிரிக்கணும், பிரிச்சாதான் இவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியும் என்ற அடிப்படையில திட்டமிடுறாங்க. அபூ தாலிப் இடத்துல போறாங்க. அதுக்கு பின்னால அவங்களுக்கு தெரியும், அந்த அபூ தாலிபுடைய ஷாபி அபி தாலிப், அபூ தாலிப் பனு ஹாஷிமுடைய முழு குடும்பத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒதுக்குறாங்க, ஒரு பாய்காட் பண்றாங்க. இந்த திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்துல வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். அதோட சில முக்கியமான விடயங்கள், நாங்க தில்ஹிஜ்ஜாவுடைய 2வது பிறையில் இருக்கிறோம். இந்த 10 நாட்கள் இருக்குதே, அல்லாஹ்வுக்கு மிகவும் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள், இந்த நாட்டில் ஓதப்படக்கூடிய குர்ஆன், இந்த நாட்டில் செய்யக்கூடிய அதுக்கார்கள், அதே போல பிடிக்கக்கூடிய நோன்பு, எங்களுக்கு 9 நாட்களும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கலும் என்றா சிறந்தது. 9 நாள் நாங்கள் நோன்பு பிடிக்க பார்க்கறது, அதிகமாக குர்ஆன் ஓத பார்க்கறது, துஆக்கள்ல ஈடுபடுறது, இரவு தொழுகைகள்ல நாங்க ஈடுபடுறது. அதே நேரத்தில் அது எங்களுக்கு கஷ்டம் சிரமமாக இருந்தா குறைஞ்சது 9வது நாள் அரஃபாவுடைய தினம், அந்த 9வது நாள் நாங்க நோன்பு பிடிக்கிறது. அந்த நோன்பு இருக்குதே கஃபாரத்துல் லிமா பா அஸ்ஸனா அல் காதிமா அல் மாதியா, கடந்த வருடத்துடைய அதே போல வரக்கூடிய வருடத்துடைய கஃபாராவாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தான் இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில கடைசி மாதமாக இருக்கு. கடைசி மாதம் வரக்கூடிய வருடம் முஹர்ரம் மாதத்துல புதிய வருடம் ஆரம்பிக்கப்படும். அந்த நோன்பு பிடிக்கிறதுனால இந்த 2 வருஷத்துடைய கஃபாரா குற்றத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் அந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால இந்த காலத்துல நாங்க இந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நாங்க ஏண்டிய அளவு நாங்க முஸ்லிம்கள் முஃமின்கள் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கிறோம்.
அந்த அடிப்படையில முயற்சி செய்வோம். இந்த நாட்களில் அதிகமாக எங்கட வீண் பராக்குகள்ல நேரத்தை குறைச்சி இரவு நேரங்கள்ல பல நேரங்கள்ல எங்கட தொழில்களோட சேர்த்து நோன்பையும் பிடிச்சு கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நல்ல அமல்ல ஈடுபட வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த 10 நாட்களை சிறந்த முறையில கழித்து, அதே போல எங்க நாட்டிலிருந்தும் எல்லா நாட்டுகளில் இருந்தும் ஹஜ்ஜிக்காக வேண்டி போயிட்டிருக்கக்கூடிய எல்லாம் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியமான தேகத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அவர்களுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபூல் செய்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. கொட்டுவகொட மஹல்லாவை சேர்ந்த வாலிபர்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க. நிர்வாகிக்கும் வாலிபர்களுக்கும் மத்தியில ஒரு மஷூரா கலந்துரையாடல் நடக்க இருக்குது. அதனால எல்லாரும் எங்களுடைய எதிர்த்தும் இருக்கிறாரு, எல்லாரும் இருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த மஷூரால கலந்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.